பாருங்க பாலத்துடைய வேலையெல்லாம் வந்து சரசரன்னு நடக்குது பாருங்க இப்படி வந்து நிற்கிறாங்க எல்லாரும் பாருங்க அவர்களுக்கு பணம் தான் தேவை பணம் இருந்தால் நீயே தின்னுவார்கள் பாருங்க இது வேலையெல்லாம் வந்து நிற்கிறாங்க பாருங்க வேலையெல்லாம் வந்து நம்பி அவர்கள் வந்து நிற்கிறார் பாருங்க வேலைகளை வந்து பார்வையிடறதுக்கா திருப்பியும் போட்டு திருப்பியும் முடியாது போகுது வாய்க்கால சரி பண்ணாங்க ஒரு நீரோட்டம் இல்லாட்டா இதுல பழம் தேவையில்லையோ கட்டை பஞ்சாயத்து சீராக்களும் ஊரிப்பட காணி இருக்குது சூப்பர் மார்க்கெட் இருக்குது சாமி சரணம் மற்றும் ஒரு காலனி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விடயமாக இருக்கும். இவ்வளோ நாள் நாங்கள் கண்டாவள பகுதியில் இந்த இந்தியன் ஆர்மி எங்களுடைய இராணுவம் எல்லாம் வந்து சேர்ந்து அமைக்கிற இந்த பாலத்தினுடைய பணிகள் வந்து ஒவ்வொரு நாளும் என்னென்ன விஷயங்கள் நடக்குன்னு சொல்லி போட்டிருப்போம். நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க. சில பேருக்கு வந்து என்னடா அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் வீடியோ போடுறாங்க ஒன்றுமே நடக்க மாட்டேன்ற மாதிரியும் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து நன்றி சொல்லியிருந்தாங்க, தம்பி ஒவ்வொரு நாளும் இந்த அப்டேட்டுகளை வந்து போடுங்க, வீடியோவுக்கு நன்றின்னு சொல்லி கூட சில பேர் வந்து வீடியோ கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு உண்மையிலே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக பரந்தன்லேருந்து முல்லைத்தீவு புறாக்கள், புதுக்குடி புறாக்கள், அதே அண்டிய பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். இன்றைய நாளில் இந்திய இராணுவத்தினால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாலத்தினுடைய பணிகள் மும்மரமாக வந்து இன்றைய நாளில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாலம் வந்து அதனுடைய பாகங்கள் எல்லாமே வந்து பொருத்த வலிக்கிட்டாங்க. இன்றைக்கு வந்து இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லி இந்த காலனி வாயிலாக வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். வாங்கோ காலனிக்குள்ளே போகலாம். ஓகே, நாங்கள் இந்த வேலையை வந்து நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். பழமையாக நீங்கள் பார்த்தாலும் இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த கிரெயின் வந்து அங்கே முன்னுக்கு நிற்கிறது. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க கிரெயின். எங்கே நிற்குதுன்னு பாருங்க கிரெயினை. ஓகே, இன்றைக்கு எல்லாருக்கும் வந்து பார்க்குற எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். என்ன இன்றைக்கு வேலை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க என்று சொல்லி பார்க்குறாங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். இங்கே பாருங்க மழையெல்லாம் பெஞ்சு இப்போ நேரம் வந்து வீடியோ எடுக்க 2 மணி 2:30 ஆகுது பாருங்க. அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த சேத்துக்களை இதுக்குலாம் வந்து எல்லோரும் வந்து போட்டு போய் வந்துருக்கணும். இதில் பாருங்கள் தண்ணி வந்து கூடிட்டுது. இப்போ 2 மட்டும் தண்ணியெலாம் திறந்து விட்டதால் இல்லை கூடினதால் இப்போ இதுலேயும் வந்து மண் மூட்டை வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. இங்கே பாருங்கள் இதில் வந்து கிரெயின் எல்லாம் வந்து இதில் விட்டு வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்காங்க பாருங்கள். இதில் ஒரு கிரெயின் வந்து நிற்கிது. அங்கால போய் மிச்ச விஷயங்களை வந்து பார்ப்போம். நல்லா இருக்குது வயலை பாருங்கள் எப்படிக்குன்னு சொல்லி. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 4 மணி 5 மணிக்கெல்லாம் இந்த வானம் எல்லாம் இந்த வயல் நிலங்கள்லாம் பார்க்க அவ்வளோ அழகுங்க. இதுக்கெல்லாம் தண்ணி வந்து நேற்றுக்கெல்லாம் இப்படி தண்ணியே இல்லை. மழை பெய்ய வான்கதவு திறப்பாங்க. வான்கதவு திறக்கிறதுனால இங்கே இப்போ தண்ணிக்கு நடக்க வேண்டிய கிடக்கு. எங்கே வயலுக்கு போகிறீங்களா? ரைட். இங்கே பாருங்க வயலுக்கு போகிறாங்க. இங்கே பாருங்கள் பாலத்தினுடைய வேலை வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுது. இன்றைக்கு வந்து இந்த இவ்வளோ நீட்டுக்கு வந்து கொழிவுக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 அடி 50 அடி கூட வந்து இந்த பாலத்தினுடைய பணி வந்து நடந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ டக்குன்னு எல்லாம் சரசரன்னு கொழுவி விட்டுருக்காங்க. ஆனால் 2 பாதையாக வருது. நடுவில் ஒரு குறுக்கும் வருது பாருங்கள். 2 பாதையாக வருது. இப்படித்தான் இருக்குது. இங்கே பாருங்கள் சரசரன்னு ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ள பாலம் வந்து இப்படி வந்துட்டு பாருங்கள். சரக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் பாலம் அங்கே பாருங்க மேலே வந்து தூக்கியிருக்காங்க. அது 2 பாலம் எழுப்பி நிற்குதுண்ணே. இல்லை அது நிற்கின்றாங்க. முன்னோக்கி குறிப்பிட்ட அளவான பாலத்தை முன்னுக்கு அதனால் தொடர்ச்சியாக வந்து இந்த பாருங்க அந்த இரும்பு தூண் வந்து குங்குரி போகிறதுக்கு வந்து அதில் வெட்டி கொண்டிக்கிறாங்க பாருங்கள். வேலை நடக்குது. இன்றைக்கு நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க அங்கே பக்கத்தில். இங்கே பாருங்கள் எனக்கு பின்னுக்கு பாருங்கள் பாலம் வந்து கிட்டத்தட்ட அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கட்டுக்கு அங்கால மேலே கொஞ்சம் எழுப்பி நிற்கிது பாருங்கள். அது கிட்டத்தட்ட ஒரு 20 அடி 30 அடி கிட்ட வரும். 20 அடி கிட்ட வரும். இந்த பக்கத்துலேயே வந்து ஒரு 50 அடி கிட்ட வரும். கிட்டத்தட்ட ஒரு 70 அடி 80 அடி பாலம் வந்து இதிலேயே வந்து போட்டாங்க. குறிப்பாக இப்படி ஒரு 9 மணிக்கு வலிக்கிட்டு இருந்தாலும் 10, 11, 12, 1 ஒரு 4 மணித்தியாலத்தில் வந்து உழவும் வந்து கொழி விட்டுருக்காங்க பாருங்கள். உழவு அதாவது வேகமாக வந்து செயல்பட்டுருக்கான்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 20 இராணுவ வீரர், இந்திய இராணுவ வீரர்கள் 20 இராணுவ வீரர்ன்றவங்க சராசரி உழவு கொளிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு இந்த கொங்குரெட் எல்லாம் போட்டு முடிப்பாங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு உழவும் கொழுவி
அங்கே பக்கம் பாலம் போயிடும். நாளைக்கு மேலுக்கு அந்த தட்டுகள் இந்த இரும்பு தட்டுகள்லாம் வந்து போட்டால் வேலை முடிஞ்சுது, அவ்வளவுதான். சும்மா சரச்சரன் நெஞ்சு பாருங்க, சரச்சரன்னு வந்து வேலை எவ்வளோ குயிக்காக வந்து நடந்துக்கிட்டு பாருங்க. பா நல்ல குயிக்காக இருக்குது. எங்களுடைய இராணுவ வீரர்களும் சேர்ந்தான், அதாவது சாரி எங்களுடையன்னு சொல்ல இன்றைக்கு கொமெண்ட் வரப்போ இலங்கை இராணுவ வீரர்களும் சேர்ந்து தான் எல்லாம் வந்து செய்திருக்காங்க. பாருங்கள் அங்கெல்லாம் கிரெயின் வந்து நிற்கிது, இங்கே பாருங்கள். இன்றைக்கு தண்ணி ஓட ஒளி பாருங்க, இட்டு தண்ணி மழை பெஞ்சா இட்டு மட்டும் தண்ணி எல்லாம் வந்து பாய வலிக்கிட்டுரும். இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்காங்க இன்றைக்கு. பாருங்கள் எப்படி ஓடுது தண்ணி, பாய வலிக்கிட்டுருந்தா இங்கே பாருங்க. பா ஃபுல்லாக திறக்கப்பட்டாங்க, சரச்சரன்னு ஓடுது. அங்கால தொடர்ச்சியாக வந்து வேலை நடக்குது பாருங்கள். அந்த மஞ்சள் கிரெயின் தான் வந்து நின்றது. இன்றைக்கு வந்து அதுவும் இந்த ப்ராப்ளமும் இல்லை. அடுத்த கட்டம் நீல கிரெயினை கொண்டு வந்து நடக்குது வேலை பாருங்கள். அங்கே பாருங்கள் இன்றைக்கு தான் மும்மரமாக பார்க்கவே ஒரு விறுவிறுப்பாக இருக்குது, சரச்சரன்னு வேலை நடக்குது. அங்கே பாருங்க பா இன்றைக்கு தான் பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்குது. சும்மா வேலையாகவும் இன்றைக்கு சரசரன்னு நடக்குது. என்ன ஒரு 4-5 நாளாக வந்து எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு ஒரு இழுத்து கொண்டு போகிற மாதிரியே இருந்தது. பார்க்குறாக்களுக்கெல்லாம் ஒரு எரிச்சல், எங்களுக்கே ஒரு எரிச்சலாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்க பாலம் வந்து எப்படி நீண்டு போய் நிற்கன்னு பாருங்க. இந்த இவ்வளோ தூரம் வந்து பாலம் வந்துடுது, இவ்வளோ தூரம் வந்து இப்போ கிட்டத்தட்ட 20-30 பாலம் வந்து இப்போ மேலே எழும்பி நிற்கிது. இப்போ அங்கால பக்கங்கள் வேலை வந்து நடக்குது. சரச்சரான குளிட்டான். இங்கே ஓட்டத்தை பாருங்கள், தண்ணி நல்லா ஓட்டம் போடுத. இங்கே பாருங்க இன்னும் கொஞ்சம் மழை பெய்யுமான்னு சொல்லி சொன்னால் சரி கதை. இங்கே பாருங்க இன்றைக்கு வந்து இந்த நீல கலரில் இந்த கிரெயின் வந்து கொண்டு வந்துருக்காங்க இன்றைக்கு வேலைக்காண்டி. அந்த கிரெயின் வந்து ரிப்பேரிங் போட பாருங்கள். அந்த மஞ்சள் கலர் கிரெயின் அது வந்து கொஞ்சம் பிரச்சனையான கிரெயின் தான் போட, அடிக்கடி ரிப்பேர் ஆகுது. இங்கெல்லாம் இன்றைக்கி இது கொண்டு வந்து நடக்குது வேலை பாருங்கள். இங்கே பாருங்க பாலம் வந்து எங்கே இங்கே இது பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி எழுப்பி போய் இப்போ வந்து சாப்பாடை வந்து முடிச்சுட்டு வந்துட்டாங்க. மும்மரமாக வந்து வேலையில் வந்து ஈடுபடுறாங்க பாருங்க. கண்டு இப்போ வேலை நடக்க போகுது எல்லாமே பாருங்கள். இன்னொரு கொஞ்சத்தில் வந்து எப்படி வந்து வேலை முடிய போகணும்னு சொல்லி இந்த கொங்குட்டா போட்டால் வேலைக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள் பாலத்துடைய வேலையெல்லாம் வந்து சரசரன்னு நடக்குது பாருங்கள். எப்படி வந்து நிற்கிறாங்க எல்லோரும் பாருங்க. வேலைகள் எல்லாம் வந்து இங்கே பாருங்கள் ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு பாவங்களை இப்படி தூக்கி அடுத்த கட்டம் வந்து வேலை வந்து நடக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் கமாண்டாவுடைய இதில் வந்து எல்லோரும் சரசரன்னு வலிக்கிட்டாங்க. இப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு தடவைக்கும் ஒவ்வொரு இதை வந்து பிரித்து கொடுத்து வேலையில் வந்து சும்மா மும்மரமாக வந்து நடக்குது. அங்கே பாருங்க ஸ்ரீலங்கா இராணுவம் வந்து ரெடியாக இருக்காங்க, அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க வந்துட்டு. இங்கே பாருங்க இதுக்கு மேலே எல்லாம் வந்து நிற்கிறாங்க. அங்கே பாருங்க மேலே எல்லாம் வந்து ஏறி நின்று கொண்டு வேலையில் வந்து நடக்குது நல்ல மும்மரமாக. இங்கே பாருங்க மேலே வந்து பாகங்கள் வந்து கொடுக்குறதுக்காக மேலே ஏறி நிற்கிறாங்க. இங்கே எல்லோரும் வந்து ரெடியாக நிற்கிறாங்க. ஒரு பொருட்களும் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க மும்மரமாக நடக்குது. அதுக்குள்ள வந்து அந்த பாகங்கள் வந்து டைட் பண்ணுற வேலை வந்து நடந்துகிட்டு பாருங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டர் பாருங்க, இந்த அலங்கி மாதிரி டைட்டர் அதை வந்து இப்படி வச்சு இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இனி வந்து ஆணி நட்டுகள் வந்து போட்டு அந்த வேலைகள் வந்து நடக்கும். இங்கே பாருங்க மேலே வந்து போடுறதுக்காக மேலே வந்து ஒரு நிற்கணும், பொருட்கள்லாம் வந்து எடுத்து கொடுத்து நிற்கணும். இங்கே பாருங்க இளங்கு நம்பியவர்கள் வந்து நிற்கிறார் பாருங்க. வேலைகளை வந்து பார்வையிடறதுக்காக இப்போ வந்து நிற்கிறார்.
ஆ எல்லாமே போகிறது பள்ளம் இல்லை. அப்போ ஒரு சைட்டால் தள்ளிக்கொண்டு போயிட்டு திருப்பியும் போட்டு திருப்பியும் முடியாது போகுது. வாய்க்காலில் சரி பண்ணாண்டா ட்ராயிங்கை பார்த்துருக்குறேன். ட்ராயிங் பார்த்து இப்போ பார்த்து டிசிசியில் கட்டினால் ஒருத்தருக்கு என்னென்னா பக்கச்சார்பா இங்கே இந்த அரசியல்வாதிகள் இந்த இதுகள் வாய்க்கால்களை தூர்வார்கள் இந்த ஒரு இடத்து இந்த வாய்க்கால்களை உங்களுக்கு பார்க்க தெரியுது தானே? இதில் அப்போ இதில் பாலம் வைக்க தேவையில்லையே. ஒரு நீரோட்டம் இல்லாட்டா இதில் பாலம் தேவையில்லையோ. அப்போ பாலத்தை தான் கட்டினாலும் இங்கே இருக்கிற ஒரு சிலர் காணிகளை சூறையாடி வச்சிருக்கிறாங்க. வாய்க்கால் இருந்த நீரோட்டங்களை சூறையாடி நெல் செய்கிறாங்க. இதுக்கு ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர் உடந்தையோ தெரியாது. என்னடா கேட்ட இடத்துல சொல்லிடும் ரோட்டை உயர்த்தினபடியாக தான் தள்ளி கொண்டு போயிட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா கிணத்த காணியில் என்ற மாதிரி வாய்க்காலே இல்லை. இன்னும் ஒருத்தரும் பார்க்க இல்லை. இது ஆராய்ச்சி நான் இது டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தா வாய்க்காலில் ரோயிங் கிடக்குது. வேணுமெண்டா வாகனத்துக்கு இருக்கு உங்களுக்கு காட்டுறேன். அப்போ இதைத்தான் பார்க்க வந்தேன். அப்போ இவ்வளோ தூர்வார வேண்டிய தேவை இருக்கு நீரோட்டம். அப்போ நீரோட்டத்தின் தூர்வாரி இருந்தால் இந்த இவ்வளவு காசு செலவழிக்க வேண்டிய தேவையில்லை. என்னடாக்கும் இதில் நீங்கள் உங்களுக்கு தெரியாது நீரோடுது தானே. நீரோடைக்கு இந்த வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இதால் வருதுன்னு தெரியாது. சைட்டாலயம் வருது இல்லாமல் திசைகளை மாற்றினா என்னடாக்கும். அப்போ இதுக்கு நீரை 2 வாய்க்கால் வந்து சேர்ந்து தண்ணி நீரோட்டம் ஓட்டம் இருந்தது. முன்னைய காலத்தில் இருந்தது. ஆனால் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, அதை அதிகாரிகள் கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதான் இந்த இடத்துக்கு நீங்கள் அரசாங்கம் வந்துட்டீங்களா இருக்கிறீங்களா? அதை நீங்கள் பார்த்து நீங்கள் சரி செஞ்சு விடுங்க. சரி செய்யணும். என்னென்னா இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் அப்புறம் தான் தெரியுது. நாங்களும் அதுக்கு பிறகு தான் ஆதாரங்களை ஒரே நாளில் எல்லாத்தையும் காண முடியாது. எல்லாமே மறைச்சிருக்கிறாங்க. அரச காணிகள் சூறையாடப்படுது. சாதாரண மக்களுக்கு காணி இல்லை. வசதி படைத்தவங்களும் கட்ட பஞ்சாயத்து செய்கிறாக்களும் ஊரிப்பட காணி இருக்குது. சூப்பர் மார்க்கெட் இருக்குது. எல்லாமே இருக்குது தாராளமாக. இங்கே மக்கள்கிட்ட தான் ஒன்றும் இல்லை. மக்கள்கிட்ட தான் ஒன்றும் இல்லை. இப்போ நான் இந்த இதைத்தான் பார்க்க வந்தேன். வேறு ஒன்றும் இல்லை. கட்டுமானம் செய்து திருப்பி அடுத்த மழை வந்துச்சுட்டா திருப்பியோட தான் போகும். பாருங்க, இந்த இடத்துல வந்து வாய்க்கால்கள் வந்து இருந்ததாம். இப்போ அந்த வாய்க்கால் வந்து இல்லை என்றார். வாய்க்கால் காணியில் வடிவேல் சொன்ன மாதிரி கிணத்த காணில்ன்ற மாதிரி கிணத்த காணில்ன்ற மாதிரி கிடந்த வாய்க்காலை காணியில் எதிர்காலத்தில் ஆராய்ஞ்சு சிறந்த முறையில் செய்யும் பட்சத்தில் தான் கிளிநொச்சி மண்ணின் வெள்ளப்பெருக்கு பாதிக்கப்படாது. இதே மாதிரி தென்பகுதியில் 48 மணி சுற்றின மாதிரி இங்கே மழை பெய்திருந்தா 2 மடங்கு முடிச்சு கிளிநொச்சி அழிஞ்சிருக்கு. திருப்பியும் இவ்வாறான அர்த்தம் பெறாதன்ட்டு நீ இல்லையே. அப்போ முன்கூட்டியே இந்த வாய்க்கால்களை சீரமைச்சு சிறந்த முறையில் செய்வமாக இருந்தால் வீதிகள் பழுதடையாது. அதுன்னு நீரோட்டம் வேகமாக இருக்குது. நீங்கள் வேணும்டா கிளிநொச்சி டவுனை போய் பாருங்கள். வாய்க்கால் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி தண்ணி இப்போ மழைக்கு தேங்கி நிற்கிது. அப்போ இதே எதிர்காலத்தில் இது ஆராயிரத்துக்கான நடவடிக்கை எடுக்க போகிறோம். தமிழகத்தில் கிளத்துக்குள்ள போகிறோம். இதுக்கான வாய்க்கால்களை நீரோட்டங்கள் இனங்கட்டு தாங்க. பழைய காலத்தில் ரோயிங் இருக்குது. பழைய ஆட்கள் நல்ல வடிவாக தான் செய்திருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு சிலர் இதுவரை காலம் தொடர்ந்து அரசியல் செய்தவர்கள் இதுகளை பார்க்கல. அவர்களுக்கு பணம் தான் தேவை. பணம் இருந்தால் நீயும் தின்னுவார்கள். அப்படிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற திண்டாக்கள்லாம் இருக்கணும். சரியோ, இனிமேலும் மக்களும் சார் நாங்கள் சொன்ன மக்களுக்கு பூரணமான சொந்தத்தில் கொடுக்குறார். இன்றைக்கு ஒரு இளைஞர் விபத்தில் இறந்திருக்கார். அதுவும் கொலையன்ற ஒரு சில குடும்பத்தினர் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு இப்போ சூப்பர் மார்க்கெட், நகைக்கடை, கள்ள மண் நேத்தி உங்களால் நீங்கள் யூடியூப் செய்து கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. சரியோ, ஆனால் இன்றைக்கு ஒரு லோட் ஓடினா 1 லட்சம். ஒரு ஆள் சொல்லுது 80 லோட் ஓடினா ஒரு டிப்பர் காசு. மற்ற இந்த கிராம சேவையாளரை வந்து ஆக்களுக்கு அந்த வெளில காசு கொடுக்கிறேன்னு சொல்லி பிரச்சனை ஒன்று போகுது. அதே மாதிரி நீங்கள் பாருங்க. சொல்லுங்கப்பா. எல்லாத்தையுமே நாங்கள் அவதானிச்சு கொண்டிருக்கோம். இதுக்கு தர எடுப்போம். உண்மையாக அரசாங்கம் முந்தி காசு இல்லையண்டவங்க. இன்றைக்கு அரசாங்கம் டிஎஸ்எஃபிஸுக்கு காசை கொடுத்துட்டு. ஆனால் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, பல இடங்களுக்கு போய் பார்த்தோம் எல்லாருமே இல்லை பக்கத்தில் இருக்கிறது வேறு கொடுக்குறாரு. சிலரோ நான் உண்மையாகவே கவலைப்படுறேன். உண்மையாகவே நான் அந்த டிஎஸ்சியில் பேரே சொல்லி இல்லை. இந்த அரசாங்கத்தில் வேலை செய்ய தங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. சரியா, அப்போ நீங்கள் போயிட்டு அங்கே சுற்றி பாருங்க. ஓகே, பாருங்க. அங்கே போங்க, ஒன்று போங்க. என்ன எடுத்து முடிஞ்சியா? இப்போ தான் வந்தீங்கண்ணே. ஓகே, எங்கள் பாருங்க தொடர்ச்சியாக வந்து வேறு நடந்து கொண்டிருக்குது. தொடர்ச்சியாக வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து இந்த இடத்தை வந்து பார்வையிடுறதுக்காக வந்துக்கிறார். குறிப்பாக என்ன விஷயம் வந்து சொல்லிக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
இந்த இடத்துல முந்தையெல்லாம் கால்வாய்கள் இருந்தது, அதாவது நீர் விடுறதுக்கு வந்து கால்வாய்கள் இருந்தது. இப்போ வந்து அந்த கால்வாய்களே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சில குற்றச்சாட்டுகள் வந்து வச்சுருக்கார். நாங்களே நீ அதை வந்து சரி செய்வோம்ன்ற மாதிரியும் வந்து இதில் வந்து சொல்லியிருக்கிறார். இப்போ இஞ்சால பக்கம் நாங்கள் இப்போ இங்கே வந்துட்டோம். தொடர்ச்சியாக வேலை நடக்குது. பாருங்க ஜக்கில் வந்து அடித்து உயர்த்தினோம், உயர்த்தி வந்து அதை நீராக்கினோம். பாலம் வந்து உயருது ஏக்கடிக்கடிக்க. பாருங்க அப்படி உயர்த்தின வேண்டும் பாலத்தை. மேலதிகாரியுடைய அந்த அறிவுறுத்தல இருந்து கேட்டு அதுக்கு கீழே வந்து வேலை செய்கிற ராணுவ வீரர்கள் வந்து சரியான முறையில் வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. பாருங்கள் அப்படின்றபடியே தான் இவ்வளோ குயிக்காக வந்து நேர்த்தியாக இந்த வேலைகள் எல்லாம் வந்து செய்ய முடியுது. பாருங்கள் இதில் பாருங்கள் எவ்வளோ குயிக்காக வந்து வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். ஸ்ரீலங்கா இராணுவத்தில் வந்து ஒவ்வொரு பாகங்களையும் வந்து தூக்கி கொண்டு வந்து உதவி செய்கிறாங்க. மிச்ச இந்தியாவில் வேலைகள் வந்து பாருங்கள் இங்கே நடக்குது. பாருங்க ஸ்ரீலங்கா இராணுவத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, தூக்கி கொண்டு வந்து உதவி செய்கிறாங்க. எடுத்து போடுங்க, நிலவரங்களை எடுத்து போட்டுடுங்க. பிள்ளைக்கோ நான் மது விலாக்ஸ். இல்லை அப்போ எல்லாரும் பார்க்குறீங்களா? நீங்கள் என்னடம் ரசமோட்டை? அப்போ எங்களோட யூடியூப் சேனல்லாம் பார்க்குறீங்க? ஓகே. இங்கே பாருங்க ராணுவ வீரர்கள் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லாம் சேர்ந்து வந்து செய்கிறாங்க. பாருங்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து செய்கிறாங்க. உண்மையிலே பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்க நல்ல பரபரப்பாக வந்து வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இங்கே பாருங்க தொடர்ச்சியாக வந்து இல்லை பாருங்க இளங்குமர நம்பியும் வந்து உள்ளுக்கு எல்லாம் போய் சரியான முறையில் வந்து கதைச்சி அந்த பார்வையிடுறார். ராணுவ வீரர்கள் தொடர்ச்சியாக பாருங்க இந்த பாகங்களை வந்து தீக்கொண்டு வந்து உதவி செய்கிறாங்க. வேலை திட்டங்கள் சம்பந்தமாக வந்து கதைக்கணும். இந்த இடங்கள்லாம் பேசணும். ராணுவ வீரர்களோட வந்து இது சம்பந்தமாக வந்து கலந்துரையாடினோம். இலங்கை இராணுவ வீரர்கள்லாம் வந்து உதவி செய்கிறாங்க. பாருங்க தொடர்ச்சியாக வந்து வெயில் நடந்து கொண்டே இருக்குது. நீங்கள் எல்லாம் பார்க்கக்கூடியமாக இருக்குது. பாருங்க மும்மரமாக வந்து வேலைகள் நடந்து கொண்டே இருக்குது. இங்கே பாருங்க இந்த கிரெயின் எல்லாம் வந்து தயாரான நிலையில் இருக்குது. பாருங்க எல்லாம் அந்த பாகங்களை எல்லாம் தூக்கி
பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கிரெயின் எல்லாம் தயாரான நிலையில் இருக்குது.